ஹாய் ஹாய் மக்களே, மக்களே, எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னா, அந்த என் தம்பியும் எங்க அப்பாவும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? அதுல எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணீங்க. அப்படி என்ன திருவள்ளுவர் தாத்தாய்க்கும் அவங்க பையனுக்கும் பிரச்சனை? விஜி நீங்க போய் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. என்னத்த சால்வ் பண்ண சொல்றேன்னா, குறுக்க போனேன்னா இவனு 2 பேரும் சேர்ந்து எங்க டேடியும் என் தம்பியும் சேர்ந்து என்ன கும்மாங்குத்து குத்திடுவாங்க. அதனால நம்ம அங்க சண்டை நடக்குதுன்னா இப்படி சைலண்டா இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அப்படியே அது இடையில எங்க நமக்கு அண்ணி நல்லது. ஒரு வார்த்தை சொல்ல போய் அவிய டாடி என்ன பேச மாட்டேங்காவ. நான் ஒண்ணுமே சொல்லல மக்களே. எங்க அப்பா என் மேல கோவத்துல என்கிட்ட பேசாம இருக்காரு. ஆமா. அவர் வந்து எங்க தம்பிய வந்து ஒரு வெப்ராளத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. சரியா? அது என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த தகப்பன் வந்து பிள்ளைக்கு ஒரு சாபத்தேடு மாதிரி ஒண்ணு சொல்லும்போது அது நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. அவர் வந்து எங்க தம்பி அப்படி சொன்னோனே எனக்கு நல்ல வெப்ராளம் வந்துட்டு பாத்துருங்க. நான் வேற என் வெப்ராளத்தாவல எங்க அப்பா மேல கொட்டிட்டேன். கோவத்துல நிறைய ஏசிவிட்டேன் பாத்துருங்க. அது இல்ல நான் உனக்கு தந்தேன்னு சொல்லாங்க. எனக்கு என்ன 50 100 பவுனா தந்தியே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எங்க அப்பாட்ட ஒரே சண்டை மக்களே. சரி அது போட்டு அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நாகேஷ் அக்கா சொல்லுவா. சொல்லிட்டு என்னடி பிரச்சனை ஆச்சு அப்பாக்கும் தம்பிக்கும்? மக்களே, எங்க தாத்தாப்பா இருக்காவல்ல, அதாவது எனக்கு மாமனாரு. அவங்ககிட்ட கொஞ்சமா காசு இருந்துச்சு. இவிய கால்ல அடிபட்டு வேலைக்கு போகலல்ல, அதனால போய் கேட்டாவ, அப்பா எனக்கு கொஞ்சம் காசு தர. அது என்கிட்ட இல்ல. அதை எங்க தாத்தாக்கு ஒரு ஸ்டெப் கொண்டு பத்துருங்க, மலர்ந்து படுத்துக்கிடுவாங்க. இவியலும் விஜய் பிடிக்காது பத்துருங்க. ஆனா விஜயோட தீவிர ரசிகர் எங்க தாத்தா தான். பல்லம பித்தா பித்தா இப்ப இப்படிதான் படுத்து கிடந்து தலைக்கு மேல இப்படி கை வச்சுட்டு இப்படி இப்படி ஆட்டிட்டே கிடந்தா பத்துடுங்க. நாங்க அந்த பக்கமே போல, ஏன் தெரியுமா, இது கடிக்கும், நாளைக்கு சேரோம், அதனால அந்த பக்கம் போக மாட்டேன்ட்டு நாங்க எங்க பாட்டுக்கு இருந்துட்டோம். அந்தால போய் கேட்டாவ, இவ இது ரிட்டர்ன் இவைய போய் கேட்டாவல, இப்ப எனக்கு கொஞ்சம் காசு தாங்க, என்கிட்ட செலவுக்கு பைசா இல்ல அப்படி. என்கிட்ட இல்ல அப்படின்னு இருக்காவ. ஆனா எங்க அப்பாக்க மாத்திரை டப்பால பைசா இருந்ததை நாங்க பார்த்தாச்சு. பாத்துட்டோம். நாங்க பார்த்தாச்சு. ஆனா எங்க அப்பா பைசாவே இல்லைன்னு சொல்லிட்டாவ. ஆமா. அந்தால இவிய திரும்பியும் கேட்டாவ, உங்ககிட்ட ரூபா இல்லையா, நான் இப்ப எடுக்கட்டா அப்படின்னு கேட்டாவ. அந்தால இல்ல. அந்தால பால் தான் போயிருக்குமே, வாங்கன்னா வாங்குங்க. அந்தால திரும்பியும் கேட்டாவ இவிய, எனக்கு ரூபா தாங்கப்பா அப்படின்னுட்டு. தரையே மாட்டேன்னு இவியலுக்கு கோவம் வந்துட்டு. இவிய மாத்திரை டப்பால காசு வச்சிருந்தாவளா, இவிய அந்த பைசாயவே எடுத்துட்டு மாத்திரை டப்பால கொஞ்சம் காசு வச்சிருந்தாவ, பாக்கெட்ல கொஞ்சம் காசு வச்சிருந்தாவல்ல, பாக்கெட்ல இருந்த பைசாயே எடுத்துட்டாவ இவிய. அந்த உடனே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நீ அதை போய் எடுத்துட்டான்ட்டு தாத்தா ஒரே ஆட்டம். அந்த இவிய இருக்காவல்ல, அங்க மாத்திரை டப்பால காசு இருக்குல்ல, அதை நான் திறந்து உள்ள எவ்வளவு ரூபா இருக்கு நீ பாக்கட்டா அப்படின்னு. அந்த இல்ல, நீ இதே கொண்டு போனிட்டு இதை தூக்கி போட்டுட்டாவ. பாக்கெட்ல பணத்தை தூக்கி ஏன்னா அது மாத்திரை டப்பால இருந்ததோட இதுல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அந்த இதை தூக்கி போட்டுட்டாவ. தூக்கி போட்டாச்சு. இவிய மாமா இருக்காவல, என்ன டைம் கண்ணு தெரியல. ஏன் தெரியுமா மக்களே, பறக்க மெடிக்கல்ல உள்ள அவ்வளோ கண்ணு மருந்தை எங்க தாத்தா ஊத்திட்டு, நான் ஒரு நாள் அதை ஹோம் டூர் மாதிரி எடுக்க முடியல, எங்க தாத்தாக்க மாத்திரை டூர்னு எடுத்து போடுவேன். சரியா? நிறைய பத்துடுங்க மக்களே, நிறைய. என்ன எப்படி எங்க சொல்ல, அப்பா எப்படி தெரியுமா மக்களே, யாரு என்ன சொன்னாலும் எவனாச்சும் ஆனா என் பிள்ளை தூக்கு மக்களே. நம்ம ஜவ்வேஸ் குட்டி விளையாண்டுட்டு இருந்தானா கீழே விழுந்துட்டான் என் தங்க பிள்ளை. எங்க தாத்தா இருக்கவல்ல, யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு குரூப் கொண்டு பத்துடுங்க, டீ குடிக்க போவல்ல, அங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் இந்த மருந்து யூஸ் பண்ண எனக்கு கம்மியாச்சு. அது ஒரு நோய்க்கு ஒரு மருந்துட்டு இருக்கோம்ல, எனக்கு கம்மியாச்சும்பா. அப்படின்னா இதை உத்தரா சரியாயிரு, அந்த மருந்து எங்க வீட்டுக்கு வந்துடும். ஸ்ப்ரே, இந்த ஆஸ்துமா கடிப்போம்ல மக்களே, ஸ்ப்ரே எனி டைம் ஸ்ப்ரே மக்களே. அந்த ஸ்ப்ரே எங்க அண்ணன் செலவுக்கு எல்லாம் காசு கொடுத்துருவோம், அதையும் வாங்கி வச்சுப்பாங்க எங்க அப்பா. வாங்கி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்ப்ரே தீர்ந்த உடனே அந்த ஸ்ப்ரே எடுத்துக்கொண்டு இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. கண்ணு மருந்து தீர்ந்த உடனே அதை தூக்கி மருந்து யாரு என்ன சொன்னாலும் அந்த மருந்து அவளையும் வாங்கி வாங்கி கண்ணு கூத்துவாங்க, மாத்திரையாட்டி சாப்பிடுவாங்க. மாத்திரை இல்லாம முக்கியமா ஓமத்திரம். உண்மையில அந்த பாட்டில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஓமத்திர பாட்டில் மட்டும் எங்க வீட்டுல எத்தனை டன்னு கணக்குல கிடக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு சாயங்காலம் மட்டும் ஒரு பாட்டில் குடிப்பாங்க. இந்த குடிக்க அடிக்கல, அது மாதிரி எங்க டாடி வந்து அந்த ஓமத்திரத்துக்கும் மருந்துக்கும் இந்த மாதிரி மாத்திரை மருந்துக்கு ரொம்ப அடிக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம அவரால் இருக்க முடியாது. ஆனா அவர் வயசுக்கு அவர் நல்லாதான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அந்த மாத்திரை போடாம எங்க அப்பா உயிர் வாழ்ந்துவிட மாட்டாரு. ஒரு நேரம் மாத்திரை போடலன்னா வந்துட்டு ப்ரெஷர் பார்க்க ஒரு அக்கா சொல்லுவாவ, தாத்தா உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்டா நார்மலா தான் இருக்கு, நீ மாத்திரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க அப்படின்பாவளா. ஒரு நாள் போடாம இருப்பாவளா, அடுத்த நாள் சொல்ல என்ன தலை சுத்து வந்துட்டு அவ சொல்லிட்டு போனா, அதனால தானிட்டு மாத்திரை தூக்கி போட்டு இப்படி இருந்துச்சு. அப்ப எங்க தம்பிக்கு என்னன்னா, அவன் ஆல்ரெடி இந்த கால்ல அடிபட்டு தம்பிக்கு அந்த உழுக்கு வர போய் கால் நடக்க முடியாம இருந்தானா, வேலைக்கு போக முடியல, அதனால அவன் வீட்டுல இருந்தான். அதனால அவன் அந்த காசை நமக்கு தந்தா ஏதாவது கொஞ்சம் போல காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துப்பான் போல. கைகள் எங்க அப்பா டண்டனக்கெல்லாம் போட்டாரா, அதனால இவளுக்குள்ள அப்படியே பேச்சு வந்துட்டு
அது எங்க தாத்தா எனக்கு இவ தம்பி கோவம் வந்தது எதனால தெரியுமா மக்களே? அவ எங்க தாத்தா எங்க இருக்கவல்ல. அப்பாவும் எங்க அம்மாவும் வந்து விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா அப்பாவும் பேசுனது கிடையாது. இது ஒரு சிஸ்டருக்கு என்ன சொன்னீங்கன்னா, கண்மணி அம்மாவும் மகாலிங்கம் தாத்தாவும் பேசுற மாதிரி வந்து வீடியோ போடுங்கன்னு. இது நாங்க சாவர வரைக்கும் நடக்காது மக்களே. சரியா, நாங்க சாவர வரைக்கும் நடக்காது. ஏன்னா அதுக்கு ரெண்டும் அப்படி. எங்க நான் அம்மா இதுல வந்து வாராவ உட்காந்தா எங்க அப்பா எந்திரிச்சு போயிருவாரு. எங்க அம்மா வாரா, எங்க அப்பா வந்து உட்காந்தா எங்க அம்மா எந்திரிச்சு போயிரும். அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கும். அதனால வந்துட்டு நாங்க வந்து என்னடி சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து எங்க மாமா இருக்கவல்ல, அத்தைக்கு முன்னாடி கண் ஆபரேஷத்துக்கு இந்த காப்பீடு திட்டம் இருக்குல்ல மக்களே, அந்த காப்பீடு திட்டத்துல கொடுத்துருக்காவ. நீ இன்னைக்கு இந்த கணக்கெல்லாம் பார்க்கல, உங்க அம்மையை நல்லா தானே பாக்கிய, நான் எடுத்து வச்ச காப்பீடு திட்டத்துல எப்படி அவளுக்கு பண்ணலான்ட்டு கேட்டாவ கொடுத்துடுங்க. அந்த அளவு மோனுக்கும் கோவம் வந்துச்சு. உங்க பொண்டாட்டி தானே, உங்க பொண்டாட்டிக்கு பார்த்ததுக்கு நீர் எப்படி இப்படி சொல்லலாம், நீட்டு அங்க சீனை விட்டு அப்படிதான் நடந்துச்சு மக்களே. அதுக்குதான் சண்டை. சரியா, எங்க தம்பிக்கு கோவம் வந்துட்டு இவ்வளவு அந்த கிடைச்சா போ, எங்க மம்மி பூ பறிச்சுட்டு வந்திருக்கா. சரி, அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை முத்தி எங்க அப்பா நீ எடுத்த அந்த சட்டையே எனக்கு வேண்டாம்ல இருக்காவல்ல, அந்த காசை வாங்கிட்டு மாமா எனக்கு கண்ணு தெரியல, நான் கண்ணாடி வாங்கணும் கண்ணாடி வாங்கணும்னு இருந்தாவளா. அந்த இவிய சொல்லிட்டு இருந்தாவ, நான் உங்களுக்கு கண்ணாடி வாங்கிட்டு வரேன் அப்படி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை வாங்கிட்டு இருந்தாவ. இங்க வந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, இவிய ஒரு 2000 ரூபாய் எடுத்து வந்து இதுல கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாவ. மாமா வந்து சொன்னாவ, எனக்கு காசு வேணும், எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டாவளா. அந்த இவிய அந்த 2000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொன்னாவ, அது கண்ணாடி வாங்கன்னா 2000 ரூபாய் ஆயிருக்கும், எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய் லாபம் தானே சொன்னாவளே. எங்க எங்க தாத்தா இருக்காவளே ரூபாய் தூக்கி எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்ல, என்ன மானத்தை கப்பலே எத்தாள்வளையே அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் போட்டு மக்களே, எங்க அப்பா எனக்கு ஒரு 500 ரூபாய் தந்தாரு. அவர்கிட்ட பைசா நிறைய இருந்தா நல்லா செய்வாரு. அப்ப எனக்கு ஒரு 500 ரூபாய் தந்தாரு மக்களே. இவ போட்ட சண்டையில, இவ மாப்பிளையும் அவரும் போட்ட சண்டையில நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நல்லா இருப்பியப்பா எனக்கு இந்த 500 ரூபாய் வேண்டான்னு சொல்லி நான் அவர் 500 ரூபாய் தந்ததை கொண்டு எங்க அம்மாட்ட கொடுத்துருந்தேன். சரி அம்மா வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்துருந்தேன். எங்க அம்மாட்ட அம்மா நல்லா இருப்பா, நீ அந்த பைசா தானாவா மாப்பிள்ளைட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட இருந்து வாங்கி எங்க அப்பாட்ட கொண்டு அந்த காசை கொடுத்துட்டேன். எங்க அப்பா வேண்டான்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன் மக்களே. அதையும் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாரு எங்க அப்பா. எப்பாடா கிடைச்சது 500 ரூபா அப்படின்னு எங்க அப்பா போயிட்டாரு. அந்தால எங்க மாமா இருக்காவல்ல, ஒரு சட்டை இப்ப கோயில் கொடைக்கு பார்த்திருப்பியல்ல அந்த வீடியோல ஒரு சட்டை, அந்த சட்டையை கொண்டு நீங்க எடுத்து வந்த சட்டை வேண்டான்ட்டு கொண்டு போட்டாவ. போடுறதோட தம்பி இருக்குல்ல, இந்த சட்டை மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்து கொண்டு போட்டார். ஆனாலும் அவர்கிட்ட நிறைய சட்டை அழகழகா இருக்கும். இப்ப என்ன சட்டை உண்டுல, போன கோயில் கொடைக்கு தீபாவளிக்கு எல்லாம் எடுத்தது அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னாவ. அது போட்டு அவ அந்த ஒரு 5-6 சட்டையை எடுத்து கொண்டு போட்டாவ. அந்த சொல்லாவ எல்லா சட்டையும் எடுத்து பார்த்துட்டு, ஒரு ரோஸ் கலர் சட்டை உண்டுல, அது அழகா இருக்குமே, அண்ணன் கல்யாணத்துக்கு இருக்கும், அதை எடுத்துருவாங்க. அந்த தாத்தச்சி ஆடி பிடிச்சி ரோஸ் கலர் சட்டையை வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு கொண்டு எங்க தம்பிக்கு மூஞ்சில போட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் காமெடி கேளுங்க, நாருக்கு இவிய கொண்டு என்கிட்ட சொன்னா பீரோல மடிச்சு நம்ம பீரோல நான் போடுவேன். அந்த நாருக்கேம்ல இங்க கொண்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தாக்கு பீரோல கொண்டு அங்க கொண்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் இருக்கும், இவிய பீரோயை திறந்து தாத்தா ஏதோ துணி எடுக்க போயிருக்காவ. துணி எடுக்க போனவி சொல்ல, அந்த சட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிரு, இங்க இருந்துச்சுன்னா நான் அவளையும் தூக்கி போட்டு தீய கொளுத்தி விடுவேன்னு சொன்னாவ. பத்துடுங்க, நான் அந்த நீங்க தீய கொளுத்தனா கொளுத்துங்க, உங்க சட்டை உங்க விருப்பம், எனக்கு தெரியாது, நான் எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு இருக்கும் வாரவ வந்து, அது அந்த சட்டைக்குள்ள ஒரு போன் நம்பர் இருந்தா நீ பாத்தியா அப்படின்னாவ. இல்ல, அந்த சட்டை அங்கதான் இருக்குன்னு எடுத்து துவச்சு போட்டுருக்கோம். அதாவது அந்த சட்டையை கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்க எங்க அப்பாவுக்கு ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் பத்துருங்க. அதனால அதை மறைமுகமா கேட்டு நான் அந்த சட்டையை வாங்கிட்டு போய் அவரே துவச்சு போட்டாரு. எங்க அப்பா ஒரு சட்டை துவச்சாருன்னா அப்படி மணக்கும். அப்படி எப்படி சொல்றது, ஒரு சட்டைக்கு ஒரு சோப்பு ஒரு சர்ப்பு, எங்க தெரு ஃபுல்லா நுறையா மிதக்கும். அப்படி பத்திருங்க. அப்படி எங்க அப்பாக்கு பெருமை. அதனாலதான் அன்னைக்கு சண்டை நடந்துச்சு. நீங்க வந்து கேட்டீங்கல்ல, அது லிங்கேசன் அப்பாவுக்கு என்ன சண்டை, வயசான காலத்துல அப்பாவை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு. இல்ல மக்களே, கஷ்டம்லாம் ஒண்ணும் படத்துல மக்களே, இப்ப 2 சேர்ந்துகிட்டவ மக்களே, உங்களுக்கு தெரியாது மக்களே. சண்டைக்குள்ள குறுக்கே போக கூடாது. எங்க தம்பி எங்க அப்பா என்ன கேள்வி கேட்டாலும் எங்க அப்பா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மறந்துடுவாரு. ஏன்னா என் தம்பி அவ்வளோ பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. எல்லாத்தையும் தான் பிடிக்கும், ஆனா அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும் பத்துக்கிடுங்க. அதனால அவ சண்டையை நம்ம ஓரமா இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். குறுக்க போய் ஆந்துகிட்டாவ மக்களே, உங்களுக்கு தெரியாது. ஆமா, தம்பிக்கு அவனுக்கு ஆளை போய் பார்க்க சொல்லு நீ சொல்லிக்கிட்டு பாத்தீங்களா, ரூபா கொடுத்து காலை போய் அவனை தடையிட்டு வர சொல்லு. அன்னைக்கு எங்க தம்பி என்ன கேள்வி எல்லாம் கேட்டான் எங்க அப்பாவை. அவரு அடுத்த நாள் இவனுக்கு கால் தடையிட்டுவாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி வயசானக்கு பிறகு குழந்தைகள் மனசுதான் எல்லாத்துக்குமே. ஆனா எங்க அப்பா வந்து வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆயிருச்சு மக்களே. நாங்க வீட்டுல வச்சுதான் பாத்துட்டு இருக்கோம். எந்த பிள்ளைங்களும் இப்படி பாக்காது. நான் சொல்லுவேன், அப்பா நீங்க ஏதோ கொடுத்து வச்சிருக்கியே, அதனாலதான் இந்த ஆம்பளை பசங்களா இருக்கட்டும்
நீங்க பெத்த பிள்ளைகள் எல்லாம் உங்களை நல்லா பாத்துக்குது, ஒவ்வொருத்தனும் 100 எங்க கோடி. அண்ணி இருக்காவல்ல இதுல கோவத்துல என்ன தெரியுமா சொன்னாவ, என்னட்டே ஆசாக்கட்டையும் வந்து லிட்டி நீங்க இவருக்கு நேரத்துக்கு வெண்ணி போட்டு கொடுக்காதுங்க, நேரத்துக்கு இது கொடுக்காதுங்க சின்னவளை. அதனாலதான் இவருக்கு ஒண்ணு பெரியவள பேசிட்டு மக்களே, இருக்காரு. நான் சொன்னதை நான் அப்படியே எங்க உண்மையை சொல்லிடுறேன் மக்களே. எங்க தாத்தா இருக்காவல்ல உடனே அடுத்த வார்த்தை, ஆமா நீ சொல்லி கூட அவளுக்கு இலக்கி கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு எங்க அப்பா. நான் சொன்ன மக்களே, நீ நேரத்துக்கு வெண்ணி போட்டு கொடுக்காத, எங்க அப்பாவுக்கு சோறு கொடுக்காதட்டி, அதான் அவரு இவ்வளவு உண்மையை திமிரா சொல்லனா பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அன்னை சண்டை போட்ட பிறகு வெண்ணி கேட்கல. வெண்ணி இல்லன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் வெண்ணி போட்டு கேட்பாவ. நிஜமாவே ஒண்ணு சொல்லட்டா, எங்க அப்பா எனக்கு கொஞ்சம் நல்லா பயப்படுவாரு பத்துடுங்க. ஏன்னா அவரு பெத்த குட்டி பத்திலானா அவருக்கு இவ்வளவுல இருக்கும்ல, எனக்கு இவ்வளோ இருக்கும்ல, அப்படிதானா. அதாவது வந்திருக்க மருமக்க மறுட்டு அவளுக்கு என்ன கொடுக்காளுகளோ அதை அன்பா வாங்கி சாப்பிடணுங்கிறதுதான் என்னோட ஆசை. வயசாகியாச்சு, நீ அவளுக்கு என்ன தர்றாங்களோ அதை வாங்கி அது சாப்பிடணும் இல்லாம அப்படின்னு. எங்க தாத்தா எங்க கொஞ்சம் அப்பா வந்து டிஃபரெண்ட், கொஞ்சம் நல்ல different பத்துடுங்க. பாசமா இருப்பாவ. அது ஒரு சைடுல இருக்கும். இருக்கும். ஆனாலும் மத்தபடி ஒரு மாதிரி கட்டல வந்து அம்மா சோறு தம்மா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அது கொஞ்சம் அகராதியா இருக்கும். அடுத்து வெண்ணியை போட்டுருவா அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்க தம்பிக்கு சாபத்தேடு போட்டாங்க பாத்தீங்களா, அவர் சாபம் போட்டோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால நீ நேரத்துக்கு வெண்ணி கொடுக்க கூடாது, நேரத்துக்கு அவருக்கு சோறு கொடுக்க கூடாது பத்துக்க. எனக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைச்சிருந்தா விஷம் வச்சு இதுக்கு முன்ன கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. நான் எங்க அப்பா இருந்தாலும் நீ நல்லா இலக்கி போடு, அங்க இருந்து வண்டி ஏறி இலக்கி கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு எங்க அப்பா என்ன ஏசினாரு மக்களே. எனக்கு அடுத்து பாவமா இருந்துச்சு. சரி போட்டு இப்படிதான் இருக்கும். நாங்கெல்லாம் சண்டையை வந்து ரொம்ப பெருசாலாம் பிரியிற அளவுக்குலாம் சண்டை போட மாட்டோம். ஆனா இப்படி வாக்குவாதம் நடக்கும். இதை பார்த்து என் புஜ்ஜுமா மாங்குனி அழுது, எம்மா தாத்தா பாய் அழ வச்சுட்டாவ மாமா, தாத்தா பாய் அழ வச்சுட்டாவ மாமான்னு எங்க தம்பி மேல அவளுக்கு ஒரே வருத்தம் பத்துருங்க. ஒரு பாசமான பேத்தியார். அவர் என்ன அநியாயம் பண்ணாலும் பேரம் பேத்தியில நல்லா கைக்குள்ள வச்சிருக்காரு பத்துக்கிடுங்க. அவ்வளவு பயவில்லாம் அவருக்கு ஒண்ணுதான் நம்மள கொண்டு போட்டு விடும். சரியா, அப்படி ஒரு நல்ல மனுஷன் தான். பட் கொஞ்சம் புத்தி மோசமாயி போச்சு. வேற ஒண்ணு இல்ல. மோசன்ல என்ன பேசுன்னு யோசிக்க தெரியாம பேசுவாங்க. பேச தெரியாம பேசுவாரு. மத்தபடி ரொம்ப சூப்பர் கேரக்டர் மக்களே. ஆமா. இல்ல நல்ல மாமனார் தெரியுமா அவர்களுக்கு எல்லாம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்து வைப்பெல்லாம் இல்ல. சரியா, ஓகே மக்களே, இதுதான் அந்த சண்டைக்கான ஒரு காரணமே கொஞ்சம் காசு அந்த கலர் சட்டை மக்களே. இந்த காசு அந்த கலர் சட்டை தான் பிரச்சனை போல. சரி மக்களே, ஓகே டாடா பாய். அப்புறம் வந்து என்னோட பிரெக்னன்சி வீடியோ நிறைய பேர் கேட்டீங்க, வேணாங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகே டாடா பாய்.